அனைவருக்கும் வணக்கம். இது 2 வாரங்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்று நிகழும் விருது விருட்சத்தின் வாசிப்பு அனுபவ நிகழ்ச்சியின் 3வது அமர்வு. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சாமி. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்து எங்களது முயற்சிகளுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் விருது விருட்சம் சார்பில் மீண்டும் ஒரு முறை வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நமது இணையவழி நிகழ்வில் 2 பெருந்தகைகள் தங்களது வாசிப்பு அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். முதலாவதாக விருதுநகர் வி வன்னியபெருமாள் மகளிர் கல்லூரியின் மேனாள் ஆங்கில இலக்கிய பேராசிரியை மற்றும் துறை தலைவர் முனைவர் பவானி அம்மா அவர்கள் கொங்கு மண்டல வட்டார நடையை எழுத்துலகுக்கு அறிமுகம் செய்து இன்று இலக்கிய உலகில் தனக்கென்று ஒரு வாசகர் வட்டத்தை அமைத்து கொண்டு இருக்கும் இலக்கிய பெருந்தகை பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் எழுதிய பூக்குழி எனும் நூல் குறித்து தனது வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இந்த பூக்குழி என்ற நூலை பற்றி தெரிந்தவுடன் நான் அதை சற்றே இணையத்தில் தேடி பார்க்கும் போது நானும் படித்திருக்கிறேன் பூக்குழி நூலை. அந்த பூக்குழி நூலானது பயர் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளது. அந்த பயருக்கு புக்கர் பரிசு எனப்படும் இலக்கிய உலகின் மிகப்பெரிய பரிசுக்கு அந்த நூல் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பேராசிரியை பவானி அம்மா அவர்கள் இந்த பூக்குழி நூல் குறித்து விவாதிக்கும் நிகழ்ச்சியினை அனைவரும் கேட்க மிகவும் ஆவலாக உள்ளோம். நம் அனைவர் சார்பாகவும் விருது விருட்சம் மீண்டும் மீண்டும் பேராசிரியை பவானி அவர்களை வருக வருகவென வரவேற்று அவரது வாசிப்பு அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறது. வணக்கம். தேங்க்யூ சாமி சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். இந்த விருதை விருட்சம் கேக்குதா சார்? கேக்குது நல்லா கேக்குது. என்ற அமைப்பினை உருவாக்கி புத்தக வாசிப்பினை ப்ரமோட் செய்து வரும் முத்துமணி சார் அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் எவ்ரி 2 வீக்ஸ் 15 நாளுக்கு ஒரு முறை புதிய நூலை அறிமுகம் செய்வதற்கு நல்ல பேச்சாளர்களை தெரிவித்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும் எல்லோ ஆஃபீஸர்ஸ்க்கும் வினோத், ஏஎஸ்பி சாமி, முத்துமணி சார், கதிரேஷன் எல்லோருக்கும் வணக்கம். வாசக அன்பர்களுக்கும் மிகவும் வணக்கம். நிறைய புத்தக கண்காட்சி நடக்கிறது. பெருமளவில் புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அவை அலங்கார பொருட்களாக மட்டுமே இருக்கின்றன. அவைகளை படியுங்கள். ஒரு புத்தகத்தை நாம் தேர்வு செய்யும் போது நமது ஆர்வம், ரசனை, சமூக அக்கறை ஆகியவை தீர்மானிக்கின்றன. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட நூல் பூக்குழி பை பெருமாள் முருகன். அதை ஏஎஸ்பி சாமி அவர்கள் நன்றாக சொல்லிவிட்டார்கள். இதுதான் தமிழில் முதல் நூல் சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. 2023 3வது வருடம் புக்கர் பிரைஸ் என்ற ஒரு சர்வதேச விருது, ஆஸ்கார் அவார்டு கொடுக்கிற மாதிரி இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட அவார்டுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அது கிடைக்கவில்லை. ஆனால் இப்ப யூடியூபுக்கு போனால் நிறைய பேர், அதாவது நிறைய சர்வதேச வாசகர்கள் பெருமாள் முருகனுக்கு சேர்ந்து விட்டார்கள். அவர் எழுதிய புத்தகங்களை விவாதிக்கிறார்கள். பெருமாள் முருகன் நமது நவீன தமிழ் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாதவராகிவிட்டார். ஏனென்றால் அவருடைய மகத்தான படைப்புகளுக்காக நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். நாவல், சிறுகதை, கவிதைகள். அதுல மாதொரு பாகன் என்ற புத்தகத்துக்கு 2 பெரிய அவார்டு, சாகித்ய அகாடமி ஃபார் டிரான்ஸ்லேஷன், சமான்வாய் சம்மான் என்ற இலக்கிய விருதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இவர் கொங்கு நாடு, ஏஎஸ்பி சாமி சொன்னது போல வட்டார நாவல்களையே எழுதுகிறார். இவரை கேட்கும் போது யார் உங்களை மிகவும்
இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரோல் மாடல் யாருங்கன்னு கேட்டபோது வாழ்க்கையே இலக்கியம், இலக்கியமே வாழ்க்கை என்று சொல்கிறார். அதாவது அவர் பிறந்த கொங்கு நாடு, கொங்கு நாடுன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் நினைக்கிறோம், அது கிடையாது. திருப்பூர், திருச்செங்கோடு, நாமக்கல், அதை சுற்றி இருக்க இடங்கள். அதில் அவர் சந்தித்த வாழ்க்கை அனுபவங்கள், அவரை பார்த்த மக்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை நெறிகள், அவர்களுடைய சமுதாய கட்டமைப்பு, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், பிரச்சனைகள், இதை பற்றி அவர் ஆராயும் போது இந்த மாதுருபாகன் அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது. திருச்செங்கோடியில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர், சிவன் ஒரு பக்கமும் பார்வதி ஒரு பக்கமும் இருக்கிறார். அதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அனிருத்தன் வாசுதேவன் என்பவர் ஒன் பார்ட் உமன். அதில் அவர் ஒரு வழக்கத்தில் இல்லாத ஒரு ஊர் சடங்கு, ஒரு பழைய ஊர் சடங்கு, எப்படி ஒரு குழந்தைகள் இல்லாத கணவன் மனைவிக்கு காளியன் பொண்ணா, அதில் மனைவி மிகவும் பாதிக்கப்படுகிறாள். ஏனால் அந்த சமூக அழுத்தத்து, சமூக நெருக்கடிகள், குழந்தை இவள் மலடி என்று இவளை எதிலும் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில்லை எந்த விசேஷங்களுக்கும். அப்போ அந்த ஊர் சடங்கையாவது நிறைவேற்றி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதலினால் அந்த ஊர் சடங்கை ஏற்றுக்கொள்கிறாள். குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் குடும்பம் சிதைகிறது. இவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், நிறைய சமூக பிரச்சனை, அழுத்தங்கள். இந்த சமூகம் என்பது நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு ஆதரவாக இருப்பதை விட்டுவிட்டு ஒரு எந்நேரம் ஒரு எதற்காகவாவது ஒரு பிரஷர் கொடுத்து கொண்டு நம்ம வாழ்க்கையே பாதிக்கிறது என்பது. அதே மாதிரிதான் பூக்குழியிலையும் அவர் ஜாதி அமைப்பை எடுத்து சாடுகிறார். ஜாதி வெறி, ஜாதி வன்மம். நம்ம நினைக்கிறோம் ஜாதி என்பது இல்லை. நகரத்தில் ஜாதிய பார்வை குறைவு. தீண்டாமை என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தது. அதற்கப்புறம் சுதந்திரக்கு பின்பு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த விளிம்பு நிலை மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், பொருளாதாரத்தில் தாழ்ந்தவராக உள்ள மக்களை ஒரு எஸ்சி எஸ்டி என்ற பிரிவினரில் வைத்து நிறைய சலுகை நமது அரசாங்கம் 79 வருடமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் பார்க்கும் பொழுது அந்த ஜாதி பற்று மிகவும் அதிகமாயிருக்கு. தான் பிறந்த ஜாதியை அவர்கள் எதற்காகவும் விட்டு கொடுப்பதில்லை. ஜாதி இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. ஜாதி பெயர்களை தெருக்களில் இருந்து அகற்றி விட்டார்கள். நான் விருதுநகரில் இருக்கும்போது சுலோச்சன நாடார் தெருன்னு ஒன்று இருந்தது. அந்த நாடார் அடித்து விட்டார்கள். முதலியார், செட்டியார் என்ற தெரு பெயர்கள்லாம் அழிந்து விட்டன. கலப்பு திருமணங்களை ஜாதி விட்டு ஜாதி, இன்டர் காஸ்ட் மேரேஜை அரசாங்கம் மிகவும் வரவேற்கின்றது. அப்படியும் இந்த ஜாதி ஏன் இருக்கிறது என்றால், இவர்கள் தங்கள் ஜாதியை தங்கள் சுய அடையாளத்துக்கு வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அரசியல், ஜாதி அரசியல், இப்ப தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அந்த ஜாதி ஓட்டுகளை நம்பி இருக்கிறார்கள். ஸ்கூல்ல காலேஜ்ல சேருவோம், நம்ம ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், நம்ம எந்த ஜாதியை சேர்ந்தாலும் நமது ஜாதியில் இருப்பவர்களையே நம்ம திருமணம் பண்ணுகின்றோம். அப்ப கிராமப்புறத்தில் பார்த்தால் இன்னும் அந்த ஜாதி பற்று ரொம்ப அதிகமா இருக்கிறது. இந்த விளிம்பு நிலை மக்கள் என்ன பண்ணுகின்றார்கள், அவர்களே ஒரு ஒதுக்கப்பட்ட ஜாதியாகவும் சமூக ஒடுக்குமுறைகள், மேல் ஜாதியினால் ஒடுக்குமுறை நடந்தாலுமே தங்களுக்குள் நிறைய பிரிவுகளை, நாங்கள் உயர்ந்த ஜாதி, இவர்கள் தாழ்ந்த ஜாதி. இப்போ 1 இயர்னு எடுத்துக்கிட்டா உயர்ந்த ஜாதி, தலித்துகள், அருந்ததியர்கள், ஆதி, இப்படி அவர்களுக்குள் ஒரு பிரிவினை உண்டு பண்ணி கொண்டு அவர்களுக்குள் ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மருந்துக்கும் அடுத்த ஜாதியினருடன் சம்பந்தம் செய்து கொள்ளவில்லை, திருமணம் செய்து கொள்வதில்லை. இந்த புத்தகம் கூட பூக்குழி இவர் தர்மபுரி இளவரசனுக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்கார். தர்மபுரி இளவரசன் யாருன்னா, இந்த மாதிரி தெரியாமல் காதல் பண்ணி விடுகிறார்கள். மக்கள் படிக்கும் இடங்களில், ஒரு நகரத்தில் வேலை பார்க்கும் போது அவர்களுக்கு ஜாதியை பற்றி தெரிவதில்லை.
இந்த இளவரசன் என்ற பையன் திவ்யா என்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொள்கிறான். திவ்யாவோட அப்பா போய் தற்கொலை பண்ணி கொள்கிறார். ஏனென்றால் இவன் தனது ஜாதியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி உள்ள ஜாதியை கல்யாணம் பண்ணி கொள்கிறாள் என்று. அப்ப அப்பாவோட இறப்புக்கு இவள் காரணமாகி விட்டாள் என்று அம்மா வழக்கு தொடுத்து இவளை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துக் கொள்கிறாள். அதில் அவன் மரணம் அடைகிறான். அது ஆணவ கொலையா என்று நிறைய விஷயங்கள் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. கவின் என்ற மென்பொறியாளர் சென்னையில இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. ஏனென்றால் அவர் சின்ன வயதிலிருந்தே ஒரு நட்புடன் பழகி இருக்கிறார் ஒரு பெண்ணிடம். கவிதா பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் ஒரு டாக்டராக பணிபுரிகிறாள். இவர் ஊருக்கு போகும்போது, சென்னையில இருந்து ஊருக்கு போகும்போது அவளை பார்த்து பேசுகிறார். இதுல அவங்க அண்ணனுக்கு பிடிக்கவில்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிடுறாங்க. இதுதான் இப்படி ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றது காரணம். மக்கள் தங்கள் சுய அடையாளமாக ஜாதியை தங்கள் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் வேலை பார்த்துதான் கல்யாணம் வாழ்க்கையை நடத்தினாலும் அவர்கள் ஜாதிய மதிப்பை விட்டு கொடுப்பதாக இல்லை. அதைத்தான் அவர் பூக்குழியில சொல்றார். இந்த பூக்குழி கதையில் நாயகன் குமரேசன், நாயகி சரோஜா 2 பேரும் இளம் காதலர்கள். அவர்கள் அன்றைக்கு தான் இந்த கதை ஆரம்பிக்கும் போது காலையில் ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள். அவள் தோவலூரில் இருக்கிறாள், இவன் கரட்டூர். ஆனால் அவங்க இவளை பிடித்து கொண்டு போய் விடுகிறாள்னு பயந்து இவன் அவன் கிராமத்துக்கு வருகிறான். தனது பாசமிக்க அம்மாவும் அன்பான உறவினர்களும் தன்னை அணைத்துக் கொள்வார்கள் என்று வருகிறான். ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருப்பது ஜாதிய வன்மையும் ஜாதிய கொடுமைகளும் தான். ஆனால் சங்க காலம் முதல் தொட்டு காதலை எவ்வளவோ புகழ்ந்து இருக்காங்க. சங்க காலத்தில் காதல் உயிர்ப்போடு இருந்தது. காதல் ஒரு இயற்கை உணர்வு என்பதை பெருமாள் முருகன் அடிக்கோடிட்டு காமிக்கிறார். நிறைய இடங்களில் இவர்கள் 2 பேருக்கும் காதல் எப்படி மலர்கின்றது என்பதை மிக இயல்பாக சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு இதை மட்டும் படிக்கிறேன். சங்ககால இலக்கியத்தில் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நிந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வளை அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று தலைவன் தலைவீட்டை சொல்கிறார். உன் தந்தை யாரோ என் தந்தை யாரோ, உன் தாய் யாரோ என் தாய் யாரோ, நானும் நீயும் இதற்கு முன் சந்தித்ததும் இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் காதல் வயப்பட்டு விட்டோம். நம் மனங்கள் எப்படி ஒரு செம்மண் நீரில் விழுந்த மழை நீர் கரைந்து அந்த செம்மண்ணும் நீரும் தனித்தனியாக இல்லாமல் ஒரு சிவப்பு நீராக மாறுகிறதோ அப்படி நம் மனங்கள் கலந்து விட்டன. அதனால் நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று. இதே மாதிரிதான் இந்த குமரேசன் தந்தையை இழந்தவன். சிறு வயதில் தாயால் வளர்க்கப்படுகிறான். அவர்கள் மிகவும் மிகவும் ஒரு பேக்வேர்டு வில்லேஜ்ல இருக்காங்க. அதாவது ரொம்ப வறுமை. அம்மா ஒரு சிறு நிலம் இருக்கிறது, ஆடு மாடு கோழி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கான். இவன் ஏதோ SSLC வரையும் படிக்கிறான், அதற்கு மேல் படிக்க வைக்க முடியவில்லை. வேலை தேடும் பொழுது இவர்கள் வீட்டிற்கு வரும் ஒரு முட்டை பாய் என்பவர் ஒரு நகரத்தில் கொண்டு போய் விடுகிறார். அங்க சோடா பாய் என்பவருக்கு ஒரு 5-6 சோடா கடை இருக்கிறது. சோடா கடை என்றால் சோடா விற்கும் கடை அல்ல, சிறு சிறு வீடுகளை பிடித்து அங்கு சோடா தயாரிக்கிறது, கலர் தயாரிக்கிறது, அந்த பாட்டில்களை அந்த கடைகளுக்கு விநியோகம் செய்து, இதுதான் அவன் வேலை. அதற்காக ஒரு சின்ன இடம் பார்த்து அவனுக்கு அந்த வேலையை தருகிறார் சோடாபாய். அந்த வீடு எங்க இருக்கிறது என்றால், சோடாபாய்க்கு உரிமையான ஒரு லைன் வீடு, ஒரு 10-15 வீடு இருக்கு. அதுல ஒரு அறை. அதில் ஒரு வீட்டில் இந்த சரோஜா இருக்கிறாள். அவள் தாயை இழந்தவள். அப்பாவும் அண்ணனும் இருக்கிறார்கள். பாசமலர் படம் போல சாவித்திரியை எப்படி அவள் அண்ணன் பாசத்தோடு வளர்க்கிறானா அப்படி அவள் ஒரு பாசமலராகவே இருக்கிறாள். அவள் மிகவும் சிறிய வயதானவள். சிறு வயதில் அந்த தோலூர், அது ஒரு சிறு நகரம், அங்கு யாரும் ஜாதியை பார்ப்பது கிடையாது. அவள் வாட்டுக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து விளையாடிக்கிட்டு வரா. அண்ணனுக்கு ஒரு சண்டே அன்னைக்கு ஏதோ நான்வெஜ் எடுத்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். அப்புறம் 10 வயசான பிறகு அவளே சமைக்க ஆரம்பித்து வீட்டோடு இருக்கிறாள்.
இப்போ இவனு குமரேசனுக்கும் அவளுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஒரு நாள் மதியானம் ஏதோ பாலை சுட வைக்கிறதுக்காக தீப்பெட்டியை தேடுகிறாள், அது கிடைக்கவில்லை. அந்த வீட்டில்களும் எந்த வீட்டிலும் ஆள் இல்லை, எல்லாரும் அவங்க ரொம்ப விளிம்புநிலை மனிதர்கள், அவங்கவுங்க வேலையை பார்க்கறாங்க. இவங்க அப்பாவும் அண்ணனும் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில போய் வேலை பார்க்கறாங்க. காலையில போனா நைட்டு தான் வராங்க. இவன் மதியானம் சாப்பாடு கொடுக்க போவான். அப்ப இந்த இவன் இந்த சோடா கம்பெனியில மட்டும்தான் அந்த மெஷின் ஓட்டும் சத்தம் கேட்கிறது. இவள் போய் அவனை எப்படி கூப்பிடுவது என்றும் தெரியவில்லை. ஏதோ அங்க நின்று கணைக்கிறான். அவன் திரும்பி பார்க்கறான். அவன் சொல்றா, வத்தி சுப்புளு வத்தி சுப்புளு அப்படின்றா. அவனுக்கு அது என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்க வட்டார பாஷையில அது தீப்பெட்டி. அவன் நினைக்கிறான் நம்ம தயாரிக்கிற கலரை தான் அவன் ஏதோ கேட்கிற போலன்ட்டு இப்படி ஒரு மாதிரி நிக்கிறான். அப்ப வேகமா ஓடி போய் அவங்க வீட்டுல இருந்து தீப்பெட்டியை கொண்டு வந்து காமிக்கிறான். ஓ, இதுவா நெருப்பு பெட்டின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அப்புறம் ஈவினிங் போய் அவ வீட்டுல போய் ஏங்கன்னு கூப்பிட்டு அவ கதவை திறக்கிறா. வத்தி சுப்புளு அப்படின்றான். அவ சிரிக்கிறா. அவ வாழ்நாளில இந்த மாதிரி சிரிச்சது கிடையாது. அந்த மாதிரி அவ வேலை, அதுக்கப்புறம் தான் அவன் சரோஜாவை பார்க்கின்றான். அவள் அந்த சின்ன வீட்டுக்குள் அவ்வளவு வேலை செய்கின்றாள். அந்த இலங்கை வானொலி பாட்டை கேட்டுக்கொண்டே அவள் செய்கின்றாள். அவன் நினைக்கின்றான், இந்த இலங்கை வானொலி பாட்டுகள் நம்மளை இணைக்கின்றன என்று. ஒரு நாள் அவனுக்கு ஒரு விபத்து நேருகிறது. அந்த கோலி சோடாவில் குண்டு அடிக்கும் போது அது வெடித்து விடுகிறது. அதற்காக தான் இந்த பார்ட்டியில அரசியல் பார்ட்டிகள்லாம் நடத்தும் போது சோடாவை தூக்கி எறிகிறாங்க. அது வெடிச்சா அப்படியே பாம் மாதிரி வெடிக்கும். அது வெடித்து கை காலில எல்லாம் அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பித்துட்டது. அப்புறம் அவனை எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இவள் தான் அவன் அப்பா அம்மாவுக்கு சமைக்கும் போது அப்பா அண்ணனுக்கு இவளுக்கும் சேர்த்து சமைத்து அவன் ரூமில் வைத்து, இப்படியாக அவள் காதல் வளர்ந்துகிறது. அடிக்கடி இவள் வெளியே போகிறாள், 2 பேரும் பேசுகிறார்கள். அதை பார்த்த அண்ணன் ஒரு நாள் சொல்லுகிறான், நான் நாளைக்கு என்னோட வேலை பார்க்கும் ஒருவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன், அவனைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். அப்பதான் சரோஜாக்கு என்ன பண்ணுங்கிறல அவன்கிட்ட போய் சொல்றான். அடுத்த நாளே அவங்க கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு நேரா அவங்க ஊருக்கு போயிடறாங்க. அங்க போனா அவங்க அம்மா அவங்களை ஏற்றுக்கொள்வாள். அவன் நினைக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பிடித்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அவன் கூட்டிட்டு போறான். இவனை நம்பிதான் வரா. இவளுக்கு அந்த ஊரை பத்தியும் தெரியாது, அவங்க ஜாதி கட்டுமானம், ஜாதியோட விதிகள், சமூக விதிகள் எதுவுமே தெரியாது. ஒரு உச்சி வேலை பொழுதில் அவர்கள் வந்த பேருந்து அவங்களை இறக்கி விடுது அவங்க ஊருக்கு வெளியே, அந்த கரட்டூர். ஆனா அங்கிருந்து அவங்க ரொம்ப தூரம் நடந்து போகும். சாலை புளிய மரங்களை கடந்து விழுந்த பார்வையில் பொட்டல் காடுகள் பறந்து தெரிந்தன. அவள் கண்ணில் முதலில் பட்டது அந்த ஊர்ல இறங்கும் வெறும் பொட்டல் காடுகள். எட்டிய தொலை வரைக்கும் வீடு எதுவும் கண்ணில் படவில்லை. காணல் அலையடித்தது. அந்தரத்தில் வெள்ளை சேலைகளை விரித்து விட்ட மாதிரி வெயில். ஆள் நடமாட்டத்தையே காணோம். அப்படி முதல்ல இறங்கும் போது வெம்மைதான் அவர்களை வரவேற்று. வெயில், பொட்டல் காடுகள், வெறுமையான அனல் காற்றில் தான் அவர் பயணித்து போனார். இதை அவர் ஒரு குறியீடாக தான் காமிக்கிறார். எல்லாமே குறியீடு. அவர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், வசந்தம் வராது. வெம்மை என்பது சினம், வெறுப்பு, இதைத்தான் குறிக்கிறது. இவங்க ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சைக்கிள் சத்தம் கேட்குது. அதுல இருந்து ஒரு கருப்பு உருவம் இறங்குது. வெறும் கோவணம் தான் கட்டி இருக்கிறான். அவன் துண்டை தலையில் கட்டி இருக்கிறான். உடம்பு பூரா முடி கரடியை போல இருக்கான். அவன் என்ன மாப்பிள்ள இந்த பக்கம் அப்படின்னு கேட்டோன்னா அவன் சொல்றான், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். இல்ல இனிமே போ. அவன் எந்த இனம் அப்படின்னு கேட்கிறான். இவன் உடனே நம்ம இனம் தான் மாமா அப்படின்றான். இல்லையே, அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்னா இவன் சொல்றான், இது மூஞ்சியை பார்த்தா தெரியாதா மொசை பிடிக்கிற நாயி, மூஞ்சியில இது காடு மேட்டுல பிறண்டு தெரிகிற மூஞ்சி இப்படியா இருக்கும், வெய்யப்படாத மேனி, சரி நெசத்தை சொல்லு, எப்படி நம்ம புலங்குற இனம் தானா அப்படின்னு கேட்கிறான். எல்லாரோடைய இது புலங்குற இனம், அந்த வார்த்தை நம்மளோட இனம் தானான்றத அவங்க நிறைய பேர் துருவி கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடக்கிறாங்க. அவன் அதுக்குள்ள போய் சொல்லிடுறான் வீட்டுல. அப்ப இவங்க ஒரு ஒத்தையடி பாதையில போறாங்க. வீட்டுக்கு பார்த்தா ஒரு பாறை மேல் 2 சின்ன குடிசைகள்.
இது வந்து பெரிய குடிசையா இருக்கு, அவங்க வீடு இன்னும் ரொம்ப சின்ன குடிசை. அதுல நிறைய சத்தம் கேக்குது. ஆல்ரெடி நிறைய லேடிஸ் வந்து இருக்காங்க. இதை கேள்விப்பட்டு வேடிக்கை பார்ப்பதற்கென்றே நிறைய பேர் அங்க குழுமி இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு உருவம் வெளியே வருது. இந்த கொட்டை ஒரு கொட்டையில இருந்து திடீரென்று கொட்டை ஒன்றுக்குள், என் தலையில கல்ல தூக்கி போட்டீடா என்ற குரல் கத்திக்கொண்டே ஓடி வந்தது. சரோஜா சடக்கென்று தலையை நிமிர்த்தி பார்த்தாள். வெள்ளை சேலையில் நெடுநெடுத்த உருவம் தலைமையில் விரிய கைகளை உயர்த்தியபடி அவர்கள் முன்னே நின்றது அவனுடைய அம்மா. குமரேசனின் நெஞ்சில் ஓங்கி ஓங்கி அடித்தாள். இதுக்கு தானா உன்னை ஊர் விட்டு ஊர் அனுப்புனது? என் ஜாமி, 4 காசு சம்பாரிச்சுட்டு வந்து 4 பேருக்கு நடுவுல தலை நிமிர்ந்து நிக்கும்னு நினைச்சேனே, நெருப்ப அள்ளி தலையில போட்டுட்டானே. இதுக்கு அங்கேயே ஒரு கார்ல கீத அடிச்சு செத்திருந்தா என் தலைவிதின்னு நினைச்சு தூக்கி போட்டிருப்பேனே. இப்ப காலம் முழுக்க அழ வச்சுட்டானே. எதுக்கடா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்ப சரோஜாவுக்கு வந்து காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல, நீண்ட தூரம் பயணம், வெயில், இந்த மாதிரி ஒரு வரவேற்புல மயக்கம் போட்டுட்டா. யாரும் இங்க இருக்கிற லேடிஸ் யாரும் ஒரு தண்ணி கூட கொடுக்கல. இவன் போய் அந்த அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஏதோ ஒரு நீத்தண்ணின்றாங்க, அந்த கம்பு களி, அத தண்ணியில மொத்த கழுவிட்டு இதை கொடுக்குறான். அவளுக்கு வந்து அவளை அதனால சாப்பிட முடியல. அதற்குள் அங்க இருந்த பெண்கள் கேலியும் கிண்டலும் பேசுகிறார். ஏன் சார், நீங்க உங்க உடலை துன்புறுத்தினாதான் அதை வன்முறைன்னு சொல்வீங்க? வார்த்தைகளாலும் ஒருத்தங்களை துன்புறுத்த முடியும். வன்முறை அது ஒரு வன்முறை தான். அந்த ஜாதிய ரியாலிட்டிஸ் வந்து அவர் எப்படி பெண்கள், ஆண்கள் தான் வசவு சொற்களை சொல்லுவார்கள், சண்டை போடுவார்கள் என்றது, பெண்களும் அதற்கு ஈக்குவலாக வன்முறையில், வார்த்தை வன்முறையில் இறங்குகிறார். அவரை கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள். ஆடி தவளா, வீட்டுக்கு போன உடனே நீயும் தலை சுத்துறாப்புல தொப்புன்னு கீழே விழுந்து படப்பசம் போடு, உன் வீட்டுக்காரன் ஓடி வந்து பாவனை பார்ப்பான். இப்படிலாம் எனக்கு படப்பசம் போட முடியாதுமா. இந்த சினிமா படம் பாக்குறதுக்குலாம் இனிமே 4-5 மைல் நடந்து போய் காசு செலவு பண்ண வேண்டியதுல, இங்க பாறை மேல உட்காந்துக்கிட்டாலே போதும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்புறம் அவங்க அம்மாட்ட போய், வெயில் பொறுக்காத மயங்கி உழுவுறவளை கொண்டாந்துட்டானே, என்ன வேலை செய்வா? 2 குடம் தண்ணி எடுத்தார கூட தெம்பில்லாத உடம்பு, நம்ம வீட்டுக்கு ஆகுமா? அறிவும் நினைவும் இல்லாம ஈரம் பையனா போயிட்டானே அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாரும் ரொம்ப சோகமா எடுத்தாங்க. அங்க இருக்கிற ஆண்கள் 2 பேரும், திரும்ப அவளை கொண்டு போய் ஊர்லயே விட்டுடு, இவ வந்து வேற இனம், இவ வந்து ரொம்ப அழகா இருக்கா, அவள் தோல் சகப்பாக இருக்கிறது, இவர்கள் எல்லாரும் கருப்பாக இருக்கிறார்கள், இவர்கள் தங்களை குடியானவ ஜாதி என்று சொல்லுகிறார்கள். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க எல்லாம் கிளம்பி போன பிறகு சரோஜாவுக்கு நடுக்கம் தீரவில்லை. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் பேச்சு மொழி புரியவில்லை, உணவு பழக்கம் தெரியவில்லை, இவர்கள் போடும் சட்ட திட்டம் எல்லாம் என்றோ தெரியவில்லை. அப்புறம் இப்படி கொஞ்சம் நாள் போகுது. அவங்க அம்மாக்காரி வந்து அந்த மாட்டு தொழுவத்திலே இருந்துக்கிட்டு காலையிலே ஆடுகளை முயற்சிட்டு போயிடுவா. நைட்டு தான் வருவா. அவளோட சாப்பாடு அந்த இதுதான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து நிறைய பெண்கள், ஆண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல நோன்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாரியம்மன் திருவிழா போல் அவர்கள் ஊரிலும் ஒரு திருவிழா, அதற்கு பூக்குழி எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கார். பூக்குழி என்பது பூவால் படர்ந்த குழி அல்ல, தீக்குழி. அதில் வந்து நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் அதில் கடந்து போவார்கள். இப்போ இவனை கூட்டிட்டு வந்தது வேற இனத்து பொண்ணு. நம்ம ஊருக்கே தீட்டாயிருச்சு, எப்படி சாமி கும்பிடுறது? அதனால இவர்களை ஊரை விட்டே விலக்கி வைத்து விடுகிறார்கள். அதாவது இவர்கள் வயலில் போய் யாரும் வேலை செய்யக்கூடாது, வீட்டுக்கும் வரக்கூடாது, இவர்களும் மற்ற வீட்டில் போய் எதுவும் செய்யக்கூடாது. இப்படி என்ன பண்றேன்னே அவங்களுக்கு தெரியல. இவன் வந்து நம்ம ஆதரிப்பவர்கள் யாருமே இல்லைன்ட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறோம். ஏன்னா இவங்க சிறு வயது அப்பன் இல்லாத பிள்ளை என்று தாத்தா பாட்டி செல்லம். அங்க போனாலும் அவர் தாத்தா அடித்து விடுகிறார். பாட்டி ஏதோ அழுகிறவனை தேத்துற மாதிரி திண்ணை வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஒரு சொம்புல தண்ணி கொடுக்கிறா. ஆனா இவளுக்கு வந்து ஈய செம்பில் தண்ணீர் கொடுக்கிறாள், ஈய டம்ளரில். சத்தத்தை இவன் அழுகிறான் குரல் எடுத்து. அப்ப அத்தைமார்கள்லாம் வந்துட்டு, நன்றி கெட்டவனை, உங்க மாமாவெல்லாம் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தாங்க, உனக்காக கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாங்க, இப்படி போய் ஒரு நன்றி கெட்ட செயலை எவ்வளையோ இழுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வசவு சொன்னோன்னே
இவங்க மனம் விட்டு போகிறது. 2 பேருமே இவ திரும்ப ஊருக்கே போயிடலாம்னு நினைக்கிறான். நம்ம செஞ்சது தப்பா இருக்குமோ, இவனை இந்த ஊரை பத்தியோ இவன் குடும்பத்தை பற்றியோ எதுவுமே நமக்கு தெரியவில்லை, ஏதோ இவனை நம்பி வந்துட்டோம், இனிமே நம்ம வீட்டில் எப்படி சேர்ப்பார்களோ என்ற தினமும் இவங்க 2 பேருக்கும் கவலை. அதுல இவன் என்ன பண்றான், குமரேசன் வயிற்று பிழைப்பை பார்க்கும், இங்கேயே ஒரு சோடா கடை ஆரம்பிக்கலாம், அது ஒண்ணுதான் தெரிந்த தொழில். ஆனா யாரும் அவனுக்கு கடன் கொடுக்க அந்த ஊரில் யாரும் இல்லை. இவன் சேர்த்து வைத்த பணம், இவன் சம்பாதித்து சேர்த்து வைத்த நிறைய பணம் எல்லாம் அவங்க அம்மாவிடம் இருக்கிறது. ஆனால் அம்மாவிடம் கேட்கோ பயம். இவன் அப்படியே சுற்றி திரிகிறான், நண்பர்கள்ட்ட இருந்து சில பணம் வாங்கி கொஞ்சம் ரொம்ப தொலைவில் விருச்சியூர்ன்ற இடத்துல ஒரு சின்ன ரூம் பிடிச்சு அதுக்குரிய வேலைகளை ஆயத்தம் பண்ணிக்கிறான். அப்போ திடீர்னு ஒதுக்கி வைத்தாலும் 2 ஊர் தள்ளி தேலூர்ன்ற இடத்துல இருந்து ஒருத்தி வரா, செல்லம்மாக்கான்னு. அவன் சின்ன வயசுலயே இவனை தூக்கி வளர்த்துவான். அவங்க வீட்டுல இப்ப பூப்புனித நீராட்டு விழா. இந்த ஊர் ஒதுக்குனா என்ன, நீ கண்டிப்பா வரணும், மாமன் சீர் நீ பண்ணணும் அப்படிலாம் சொன்னோன்னா நிஜமாவே இவங்க நம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் சரி என்று விருச்சியூருக்கு இவளையும் கூட்டி கொண்டு போய் கடையெல்லாம் பார்க்கறான். கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இனிமே நம்ம விருச்சியூருக்கே வந்துடலாம், இனிமே அந்த ஊருக்கு போக வேண்டாம், ஜாதி வெறி பிடித்த ஊருக்கு. அப்ப இவங்க அந்த சீர் வைக்கிறதுக்கு சில ஜாமான்கள் அந்த ஊரில் வாங்கி கொண்டு ஒரு தட்டில் வைத்து கொண்டு சைக்கிளில் அந்த பூப்புனித நீராட்டு விழா நடக்கிற கோயிலுக்கு போகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மாமன் வீட்டில இருந்தான் எல்லா சீர்வரிசையும் வரும், இப்படித்தான் எடுத்துக்கொண்டு போவார்கள் அவங்க. எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சீர் எடுத்துட்டு போற விழா பூப்புனித நீராட்டு. இதில் கலந்து கொள்றதுக்கு இவங்க மிகவும் ஆசைப்படும். ஏன்னால் யாராவது நம்மிடம் பேசிட மாட்டார், யாராவது ஆதரவு கொடுத்துட மாட்டார்களா என்றுதான் அவர்கள் நினைக்கிறார். அங்க போய் சேர்ந்த உடனே கோயிலுக்குள்ள இந்த கூட்டம் விடுகிறது, மாமன்மார்கள் கூட்டம், சொந்தக்காரர்கள். அதுல பெரிய மாமன் இவனை பார்த்துட்டு ஊரை விட்டு தள்ளி ஒதுக்கினவன எதுக்கு செல்லா இவனை போய் கூப்பிட்டா, நீ அப்படி அவ கூப்பிட்டாலும் நீ எப்படி வரலான்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த தட்டை ஒரே உதைச்சி கீழே தள்ளிட்டு அவனை அடிக்க போறான். அங்க இருக்கிறவங்க பிரித்து விடுகிறார்கள். செல்லாக்காவும் எங்க வீட்டு விசேஷத்தில் இந்த மாதிரி சண்டை வேண்டாம்னு சொல்லி விலைக்கு விட்டா. இவங்க 2 பேரும் ரொம்ப மனம் உடைந்து போய் வீடு திரும்புகிறார்கள். அந்த பூப்புனித நீராட்ட விழாவில் சாப்பிடலாம் என்று ஒரு வீட்டில் சாப்பாடும் இல்லை. சாப்பாடும் செய்து அப்புறம் எதையோ தண்ணீரை குடித்து விட்டு படுத்துக் கொள்கிறார். அடுத்த நாள் இவன் என்ன பண்றான், சரி இவளை விருச்சியூருக்கே கூட்டிட்டு போய் கடையிலையாவது வச்சுக்கலாம், இப்படி இவ மனசு கஷ்டப்படுறான்னு போனா அவளால எழுந்திருக்கவே முடியவில்லை. தலை கிறுகிறுப்பாகிறது, மயக்கம், ஏதோ இப்படி கொமட்டி கொண்டே வருகிறது, எதுவும் சாப்பிடவில்லை அவள் ரொம்ப நாளா. அப்ப அவன் தான் கண்டுபிடிக்கிறான், இவள் ஒருவேளை கருவுற்று இருப்பாளோ, குழந்தை பெரும் நிலையை அடைந்து இருப்பாளோ என்று அவளை ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஏதாவது சாப்பிடு, உள்ள இருக்க உயிரை காப்பாத்து, மத்தவங்க பேச இதுக்காக நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்குன்னா. அப்ப அவளுக்கு அது தான் கருவுற்று இருப்பது கூட அவளுக்கு தெரியும். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான். இல்ல நான் நிறைய பார்த்திருக்கேன், பெண்கள் அடிக்கடி மயக்கம் மூடுவாங்க, இப்படி இருப்பாங்க சாப்பிட முடியாம. நீ கருவுற்று இருக்க, நான் போய் இந்த கடை வேலைகளை ஆரம்பிக்கணும், இந்த வாரமாவது சோடா இதெல்லாம் தயாரித்து கடைகளுக்கு போட வேண்டும், 2 நாள் கழித்து தான் வருவேன் என்கிறான். அவன் போன உடனே அவன் மயக்கத்துல படுத்துட்டா. பாட்டியும் அந்த அம்மாவும் போயிடுறாங்க. ஆனால் பவானி அம்மா ஒரு 2 நிமிடத்துல நிறைவுமா, முடிச்சேன். இவளுக்கு இவ ஈவினிங்க்கு மேல நல்லா இருக்கு. அப்ப கழிப்பறை வசதி அந்த ஊரில் இல்லை. அவள் வீட்டில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. அவளுக்கு டெய்லி கழிப்பறை யூஸ் பண்ண. இங்க ஒரு கருவேலங்காடு இருக்கு பாறைக்கு கீழ், அதில் போகலாம் என்றால் திடீரென்று பேச்சு குரல் கேட்கிறது. அந்த அவளோட மாமியாரும் 2-3 பேரும், இவள் கண்டிப்பாக வேற ஜாதி தான், நாங்க விசாரிச்சுட்டோம், முட்டை பாயை வைத்து அவர்கள் வீட்டிலேயே போய் விசாரிச்சுட்டோம், இவளை இப்ப கோயில்ல விசேஷ பூஜையை நிறுத்தி வச்சிருக்கோம், இவாக்கு வாழ்க்கையை முடிச்சாதான் அந்த பூஜை நடைபெறும். அவளுக்கு திக் என்று கடைசியில் கொல்லவே துணிந்து விட்டார்களே என்று ஒரு கையில் என்ன அறிவாள் வைத்திருப்பார்கள் போல தெரிகிறது. திடீரென்று அந்த இடத்தை சுத்தியே நிறைய கூட்டம் சேர்ந்துருது. இவளுக்கு எங்க போய் தப்பிப்பது என்று தெரியல. அந்த கருவாலங்காட்டுக்குள்ளேயே அவள் உள்ள போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது
கருவாலங்காடு அசைகிறது. அந்த அசைவில் அவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். அப்ப அவ வெளியே வருவா, அவளை கொல்லலான்னு நினைத்திருக்கவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முந்தி ஒரு இவன் பங்காளின்னு ஒருத்தன் வெள்ளையன் போய், இவன் முந்தலைன்னா குமரேசன் முந்தலைன்னா நானா முந்தி இருப்பேன், இவன் சிவப்பு தோலை எல்லாம் தொட்டு பார்த்திருப்பேன்ற ஒரு பெண்ணை எந்த அளவு இழிவுபடுத்த முடியும் அப்படிலாம் பேசினவன் என் கையில அறிவாளோட இருக்கான். இவ வெளியே வரமாட்டா, இந்த பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அவர்கள் அந்த கருவேலங்காடையை கொளுத்தி விடுகிறார்கள். அவள் தெரியுதா படம் தெரியுதா? அந்த அவள் திடீரென்று அவளுக்கு நினைவு தப்புகிறது. தான் தோளூரில் இருப்பது போலவே ஒரு கனவு காண்கிறாள். இது எல்லாம் போய் என் மேல யாரும் அட்டாக் பண்ணவில்லை, யாரும் தீ பொருத்தவில்லை என்றே நினைத்து 2-3 தடவை அவள் நினைவு தப்பி ஒரு கனவுலகத்தில் போகிறாள். ஆனால் தீ விடவில்லை. அவள் விழிக்க முயன்றாள். கனவை தொடரலாம் என முடிவு செய்தால் கண்களை திறக்க முடியவில்லை. திடீரென்று கொடுங்குளிரின் பிடியில் இருந்து விடுவிக்கும் பெரு நெருப்பு உடலை ஆறத் தழுவுகிறது. திடீரென்று அவள் உடலையும் அந்த தீ ஆறத் தழுவுகிறது. தீ ஏறி குச்சிகள் முறியும் சடசடப்பையும் மீறி அப்போது குமரேசனின் சைக்கிள் செயின் சத்தம் அவளுக்கு கேட்டது. தீ அவளை முற்றிலுமாக படர்ந்து விட்டது. அந்த நேரத்தில் அவன் சைக்கிள் சத்தம் கேட்கிறது. அதோட அவன் முடிச்சு விட்டார். என்ன மாதிரியான ஒரு கதை பாருங்க சார். ஒரு பெண் ஒரு தாழ்ந்த அவரோட கொஞ்சம் தன்ன இனத்தோட இருக்கின்றாள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுக்குள் நல்ல காதல் இருக்கிறது. இல்லற வாழ்க்கைக்கு தேவையே அந்த அன்பு ஒன்றுதான். ஆனால் ஜாதி என்ற பெயரை வைத்துக்கொண்டு அவர்கள் எந்த அளவு எந்த எல்லைக்கும் போகிறார்கள். அதுதான் இந்த எல்லையின் கதை. இந்த முடிவை நமது இமேஜினேஷனுக்கே விட்டுடுறாரு சார் பெருமாள் முருகன். இதை எப்படி நம்ம கொண்டு போறது? இவரோட மொழி நடை இந்த கதை எழுதும் போது நம்மளை ஒரு உந்து சக்தியாக நம்ம ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி வன்முறையை தான் நம்ம மறத்து போன உள்ளங்கள். நம்ம எத்தனையோ வன்முறை டிவியில பாக்குறோம், சினிமா பாக்குறோம். நம்ம மனங்களும் மனசாட்சியும் ரொம்ப மறத்து போயிருக்கு. நம்ம திக் ஸ்கின்டா இருக்கும். அதை தட்டி எழுப்புகிறார். இவரோட வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அந்த கடைசி சீன், அதனாலதான் அதை பூக்குழின்றாங்க சார். பூக்குழின்றது ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமனும் தனியாதானே இருக்கிறான், சீதையும் தனியா. ஆனால் சீதையை மட்டும்தான் அவள் கற்பை ப்ரூவ் பண்ணுவதற்காக தீக்குழியில் இறங்க சொல்கிறான் ராமன். இதே மாதிரி எத்தனை மனிதர்கள் தீயினாலோ ஆணவ கொலைகளாலோ இறங்குகின்றார்கள் சார். ஒரு இதுல ஷேக்ஸ்பியர்ல ஒரு லைன் வரும், as flies to wanton boys are we to gods, they kill us for their sport. அந்த மழை காலத்தில் ஈசல்கள் தட்டான்களை பிடிச்சு சின்ன பிள்ளைகள், ரொம்ப குறும்புக்கார பிள்ளைகள் கயிறை கட்டி இழுத்து அதை அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கி கடைசியில கொன்றுவாங்க. அது மாதிரிதான் நம்ம ஹியூமன் லைஃப்மா. ஒரு மனித பிறவி, மனித உயிர் எவ்வளவு பொக்கிஷமானது. மனித உயிர் போனால் கிடைக்குமா இந்த மனித பிறவி? ஆனா கடவுள்களும் நம்மளுக்கு விதியும் நம்மளை அந்த பசங்கள் எப்படி பிளேஸ வச்சு விளையாடுறாங்களோ அதை மாதிரி நம்ம வாழ்க்கையோட விளையாடுதுன்ற மாதிரி இந்த ஒரு பெண் இறப்புக்கு நம்மலாம் இறங்க வேண்டியிருக்கு. கண்ணில் நமக்கு நீர் பெருகின்றது. நம்ம ஏதாவது செய்யணும்ன்ற மாதிரி அவர் கொண்டு போறாரு. அததான் அவருடைய இது. சமூக மாற்றத்துக்கு தான் அவருடைய படைப்புகள், எல்லா படைப்புகளையும் அந்த கதைகள் அந்த மாதிரிதான் இயங்குது. நீங்க என்ன சொல்றீங்க சார்? எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும்? ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம பிறப்பாலேயோ நம்ம இனத்தினாலும் நம்ம சார்ந்த இனத்தினாலும் நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்? இந்தியால இப்ப 21ஆம் நூற்றாண்டுல ஜனநாயகத்துல இருக்கோம். சாதனையை பற்றி இந்த மக்கள் எதுவும் எந்த ஜாதி, அது நம்ம ஜாதி நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம இறக்கும் போது ஜாதியோ எதுவுமே வரப்போகுது. நம்ம ஒரு 6 அடி நிலத்துலதான் புதைக்கப்பட போறோம். அப்ப நம்ம சாதிக்கிறதுக்கே எந்த இதுவும் இல்லை. இப்ப நம்மளோட பின்தங்கிய சைனாவை எடுத்துக்கோங்க, இதே பிரச்சனை தான். மக்கள் கூட்டம், மக்கள் தொகை பெருகம், நம்ம இந்தியாவும் சைனா. ஆனா இப்ப சைனா அமெரிக்காக்கே சவால் விடுற மாதிரி அவ்வளவு
முன்னேற்றம். ஏன்னா அவங்க எல்லா துறையிலும் சாதனை படைச்சு, நம்ம 1-2 துறையில சாதனை படைச்சிட்டு இன்னும் பேக்வேர்ட் திங்கிங்கா மூட நம்பிக்கைகள்லையும் இந்த முற்போக்கு இல்ல பிற்போக்கு சிந்தனைகள், ஜாதி என்ற சிந்தனைகளை நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம எதுவுமே நம்ம இந்தியாவை முன்னேற்ற முடியாது. அப்துல் கலாம் என்ன சொன்னார் 2020 வல்லரசு? அப்படி ஆகவே இல்லை. ஏன்னா இந்த ஜாதி வெறி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க பேசு, மக்கள் சக்தி சட்டம் நிறைய இருக்கு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, ஆனா அது எல்லாமே முடியல, போலீஸ்காரங்களே அவங்க பண்றாங்க ஆணவ கொலைகள். அப்படின்றப்போ மக்கள் சக்தியால தான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. நன்றிங்கம்மா. நன்றி மட்டும் கிடையாது, கொஞ்சம் அந்த சாமி ஐயா நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லலையா? உண்மையில அம்மா சொன்னது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இங்க சாதி போர் வேண்டாம், இங்க ஜாதி போர் வேண்டாம், சாதி போர் தான் வேணும்னு சொல்லி அவங்க முடிவை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அது பவானி மேடம், நீங்க நேரடியா எங்கிட்ட பேசுற மேடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமா நீங்க எடுத்து சொன்னீங்க. அது மாதுருபாகனுடைய மகத்துவத்தின் மூலம் எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி, அவர் எந்த ஒரு கதை எழுதினாலும் அதுல கண்டிப்பா ஒரு சமூக பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதிய பார்வை அப்படிங்கிற கருத்துருவை எடுத்துக்கிட்டு அவர் எழுதின இந்த பூக்குடி கதையை பத்தி ரொம்ப அருமையா நீங்க விவாதிச்சீங்க. உங்களுடைய அனுபவங்களை அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க. வெந்து தணிந்தது காடும்பாங்க. நீங்க உண்மையிலே அந்த காட்டை தணிச்ச கொட்டி தீர்த்த மழை அப்படின்னு தான் சொல்லுவேன். பவானி ரொம்ப சிறப்பா விவாதிச்சீங்க. ஆணவ கொலைகள் குறித்து உங்களுடைய ஆதங்கத்தை வந்து சூப்பரா எடுத்து சொன்னீங்க. அதுல இந்த கதை ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கியத்து மாதிரியே வந்து குமரேசன் சரோஜாவை விடமாட்டான் அப்படிங்கிறத வந்து செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்ததுவே அப்படின்னு சொல்லி அவன் காதல் ஆரம்பிக்கிறப்போ, அந்த காதலை எங்க கதை ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அதாவது வத்தி சுப்புலுன்னா தீப்பெட்டி வாங்குறதுக்கு தான் சரோஜா முதல்ல வந்து குமரேசனை பார்க்க போறான். கடைசியில அவன் அந்த தீப்பெட்டியால தான் வந்து சாகரா பார்த்துங்க. அவளை சுத்தி தீ. அப்போ அந்த காதல் பத்திக்கிட்டது வந்து அந்த வத்தி சுப்புல மூலமா பத்திக்கிட்டு அந்த காதலே அவளை பத்த வச்சது அப்படிங்கிற விஷயத்தான் வந்து பெருமாள் முருகன் ரொம்ப அருமையா பேசினாரு, அருமையா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பவானி மேடம் மூலமா ரொம்ப அருமையா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்கள வந்து வெறுமைதான் வரவேற்றது அப்படிங்கிற விஷயத்த போல பேசுறப்ப நெருப்ப என் தலையில அள்ளி போட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நெருப்புக்கும் அந்த கதைக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நேர்த்தியா ஒரு பேராசிரியை, அதுவும் வந்து ஆங்கில இலக்கியத்துல ஆராய்ச்சி பண்ற ஒரு பேராசிரியா வந்து ரொம்ப அருமையா பாதிச்சாங்க. நான் முத்துமணி ஐயாட்ட சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னா, இணைய வழியிலேயே தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நேரடியா உட்கார்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது இந்த பேசுறவங்க இந்த விவாதத்துல ஈடுபடுறவங்களா வந்து கண்டிப்பா உட்கார்ந்து விவாதிக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் வலியுறுத்தி இன்னைக்கு பவானியம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, நம் அனைவர் சார்பாகவும் பேராசிரியை பவானி அவர்களுக்கு விருது விருட்சத்தின் சார்பாகவும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த